கபாலி படம் தளபதியும் நாயகனும் சேர்ந்த படம் அப்படின்னு இயக்குனர் ரஞ்சித்தை ரஜினி பாராட்டியதா தயாரிப்பாளர் தானும் நெகிழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காரு. ரஞ்சித் இயக்கத்துல ரஜினி நடிச்ச கபாலி படம் வெளியான சில நாட்கள்லயே 321 கோடியை வசூல் செஞ்சு வெற்றிகரமா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய வெற்றி விழா நிகழ்ச்சி இதுல ரஜினியை தவிர்த்து இயக்குனர் ரஞ்சித், தயாரிப்பாளர் தானு உட்பட கபாலி படக்குழுவினர் எல்லாருமே கலந்துகிட்டாங்க. அப்போ பேசிய தானு, எனக்கும் ரஜினி சாருக்கும் கபாலி படத்துக்கான கதைய ரஞ்சித் சொல்லி முடிக்கும் போதே எழுந்து நின்னு கை தட்டினேன். ரஜினி இந்த கதையை அப்படியே படமாக்கலாம் அப்படின்னு முழு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நானும் தயாரிப்பு சார்ந்த எந்த விஷயத்திலையும் தலையிடல. அவங்களுக்கான முழு சுதந்திரமும் எங்களுக்கான வெற்றியா அமைஞ்சது. முக்கியமா டீசர்ல ஹிட் அடிச்ச தலையை கோதியபடி ரஜினி நடிக்கும் காட்சியில அவருக்கு ஹை ஃபீவர். ஆனா அந்த நிலையிலயும் சில காட்சிகளை நடிச்சு கொடுத்தாரு அவரு. இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா, அந்த காட்சிகள் தான் இன்னைக்கு பெரிய வெற்றியை பெற்று தந்திருக்கு. ரஜினி என்கிட்ட பேசும்போது, உனக்கும் எனக்கும் உள்ள நட்பிற்கு கபாலி ஒரு கிரீடம், இந்த படத்தை பாட்சான்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இந்த படம் தளபதியும் நாயகனும் சேர்ந்த ஒரு படம். அவரு ரஞ்சித் கிரேட் அப்படின்னு அவர் வாயால சொன்னது அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்ததுன்னு சொன்னாரு.